விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் சந்ததியாக ஆக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற யாவே கடவுளுடைய கிருபையும் அருளும் ஆசீரும் நமக்காக தன்னையே ஈடுபடியாக தந்த மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் சந்தோஷமும் பரிசுத்த ஆவியாகிய உன்னத பலனும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சர்வ வல்லமையுள்ள யாவே கடவுள் மனிதரை படைத்த பொழுது ஒரே ஒரு மனிதனாகத்தான் படைத்தார். ஏனென்றால் மனுக்குலம் அனைத்துமே கடவுள் பக்தி உள்ள சந்ததியாகவே பூமியிலே பெருக வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. கடவுளிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்தது. எப்படி விருட்சங்களையும் சமுத்திரத்திலே மச்சங்களையும் திரளாக பிறப்பிக்க கடவுது என்று சொன்ன உடனே திரளாக பிறப்பித்ததோ, அதே போல மனிதர்களும் கூட உடனே திரளாக உண்டாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் சர்வ வல்லமை உள்ள யாவே கடவுள் ஒரே ஒரு மனிதனாகத்தான் ஆதாமை படைத்தார். கடவுள் பக்தி உள்ளவர்களாகவே மனிதர்கள் எல்லோரும் வாழ வேண்டும், பூமி நிரம்ப வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆனாலும் கடவுளுடைய கற்பனையை மீறியதினாலே, நம்முடைய ஆதி தாய் தந்தையர் செய்த பாவத்தினாலே மனுக்குலம் முழுவதுமே பாவத்திலே விழுந்து மரணத்தை சுதந்திரித்து கொண்டது. ஆனாலும் மனிதர்களை அப்படியே விட்டு விடாமல் தொடர்ந்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், அவர்களை மரணத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், அவர்கள் மெய்க்கடவுளாகிய தம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே கடவுளுடைய நோக்கமாக இருந்து ஆதி காலம் முதல், அதாவது பூர்வ காலம் முதல் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் மூலமாகவும், அதிலே முதலாவதாக ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு முதற்கொண்டே ஒரு 7 தலைமுறையிலிருந்தே தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் தொடர்ந்து சர்வ வல்லமையுள்ள யாவே கடவுளை குறித்து சொல்லி, மனிதர்களாக இருக்கிற நாம் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எதை தொழுது கொள்ள வேண்டும், யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள் ஜனங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லி, வரப்போகின்ற காரியங்களையும் முன்னதாகவே சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லி அவர்களை எச்சரித்து வழிநடத்தி வந்திருந்தார்கள். ஆனாலும் அவைகளையெல்லாம் கேட்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப சொற்பம் பேராக, கொஞ்சம் பேராகத்தான் இருந்தார்கள். இன்றைய காலகட்டங்களிலும் கூட நாம் அதை உணர்ந்திருக்கிறோம். மெய்க்கடவுளை பற்றிய இந்த சத்தியத்தை, நம்முடைய மீட்பரை குறித்த இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு இவ்வளவு பெரிய உலகத்திலே ஏறக்குறைய 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் வாழ்கின்ற இந்த பூமியிலே மெய்க்கடவுளை அறிந்து ஏற்றுக்கொண்டவர்கள் மிகவும் கொஞ்சம் பேராகத்தான் இருக்கிறோம். அது அன்றைய நாளில் இருந்தே நடந்து வந்து கொண்டிருந்ததுதான். ஆனாலும் கடவுள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தாம் படைத்த மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை பெற வேண்டும், அவர்களை மரணத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதோடு கனத்தையும் மகிமையையும் அழியாமையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தமாக, நோக்கமாக, விருப்பமாக இருந்தது, இருக்கிறது. அதை இந்த நாள் வரையிலும் கூட கடவுள் அதை செயல்படுத்தி கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டங்களிலும், அதாவது ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல், பிறகு நோவா, நோவாவுக்கு பிறகு நோவாவின் குடும்பத்தார் காம், சேம், யாபேத்.
இன்று இந்த உலகத்திலே இந்த பூமியில் உள்ள எந்த நாட்டில் உள்ள எந்த மனிதர்களாக இருந்தாலும் எல்லோருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான். எல்லோருக்குமே ஒரே தாத்தா நோவாதான். அந்த ஒரு உணர்வு இருந்தால் இன்று பூமி முழுவதும் இப்படி பிளவுபட்டிருக்க வேண்டியதில்லை. அந்த உணர்வு ஏற்பட்டால் இன்று நாம் சொல்லிக் கொள்கிறோம் அல்லவா, நமது சகோதரர் நமது சகோதரிகள் என்று சொல்வது உலகம் முழுவதுமாக அப்படிதான் செயல்படும். அதாவது பூர்வம் என்ன என்று ஆராய்ந்து அறிந்தார்களானால் யாரிடத்திலும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் ஏற்படாது. ஆனால் மனிதர்களோ ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அப்படி அல்ல. தங்களுக்கென்று ஒரு தேசம், தங்களுக்கென்று ஒரு நாடு, தங்களுக்கென்று ஒரு மொழி, தங்களுக்கென்று குடும்பம், இன்னும் அவருடைய வழிபாட்டு முறைகளையும் கூட தங்களுக்கென்றே ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்தி கொண்டார்கள். அப்பொழுதும் கூட கடவுள் அவர்களை வெறுத்து விடவில்லை. தொடர்ந்து இந்த நாள் வரைக்கும் அவர் தெரிந்து கொண்ட ஊழியக்காரர்களை கொண்டு நடத்தி கொண்டுதான் வந்திருக்கிறார். சத்தியம் இன்றைய காலத்திலும் பரவிக்கொண்டுதான் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவார், வானத்தின் கீழ் எங்கும் உள்ள சகல சிருஷ்டிகளுக்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று பவுல் அப்போஸ்தலர் சொன்னது ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்பு. அன்றைய காலகட்டங்களிலே இப்பொழுது இருக்கிற இந்த நவீன வசதிகள், இணையதளங்கள் இவைகளெல்லாம் இல்லாத போதே அப்பொழுதே பூமி எங்கும், அதாவது வானத்தின் கீழ் உள்ள சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது என்பதை பவுல் அப்போஸ்தலர் உறுதியாக சொல்லியிருக்கிறார். அன்றைய நாட்களிலே அப்படி என்றால் இப்பொழுது நாம் 2000 வருடங்களுக்கு பின்பு இருக்கிறோம். இப்பொழுது எந்த அளவுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைய காலகட்டங்களிலே நமக்கு நல்ல நவீன வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீட்பர் இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, இதைவிட பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று. அப்படிப்பட்ட அந்த காலகட்டங்களிலே அந்த வாய்ப்பை பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலர் ஊழியம் செய்வதென்றால் கப்பல் பயணம், நடைப்பயணம் இப்படிதான் போக வேண்டும். ஆனால் நாமோ இப்பொழுது விருப்பப்பட்டால் வேகமாக செயல்படலாம். நம்முடைய இந்திய தேசத்தின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செல்வது என்பது மிகவும் எளிது. விமானத்திலே பறந்து சென்று விடலாம் ஒரு நாளைக்குள்ளாகவே. அப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகள் உள்ள காலகட்டங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். கடவுள் தாம் படைத்த அந்த ஜனங்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கடவுளை விட்டு வெகுவாக விலகி சென்றிருக்கிறார்கள். முழு உலக மனிதர்களிலும் இஸ்ரேலரை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருந்தார். முழு உலக மனிதர்களிலும் இஸ்ரேல் ஜனங்களை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருந்தார். அதிலும் அந்த இஸ்ரேல் ஜனத்திலே லேவியர், 12 கோத்திரத்திலே லேவியரை தனக்கு ஊழியம் செய்வதற்காகவும் தெரிந்து கொண்டிருந்தார். ஆனாலும் அப்படியெல்லாம் ஒழுங்கு ஏற்படுத்தி இருந்த போதிலும் கூட இஸ்ரேல் யூத தேசத்திலே ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? நாளாகம புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, இஸ்ரேலிலே அநேக நாளாய் மெய்யான கடவுளும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. உலகம் முழுவதும் அது எப்படியே இருந்துட்டு போகுது. ஆனால் கடவுள் தனக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்ட
அந்த இஸ்ரேல் தேசத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்திருக்கிறது. இஸ்ராயலிலே அநேகம் நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, அதாவது மெய்யான கடவுளை பற்றிய அறிவு இல்லை. இன்றைய காலகட்டங்களிலும் நாம் பார்க்கிறோம், தெருவுக்கு தெருவு ஏதோ ஒரு வழிபாட்டு கூடங்கள் இருக்கின்றன. ஆனால் மெய்யான கடவுளாகிய யாவே கடவுளை தொழுது கொள்கிறவர்களோ மிகவும் சொற்பமாக இருக்கிறோம். அதுவும் வெளிப்படையாக தெரியாத அளவிற்கு, அந்த அளவுக்கு மிகவும் சிறு மந்தையாக இருக்கிறோம். அன்று இஸ்ரேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை. மெய்யான தேவன் இல்லை என்றால் அங்கு தேவனே இல்லையா என்று சிந்திக்கலாம். அப்படியல்ல. அதற்கு அடுத்ததிலே சொல்கிறார், உபதேசிக்கிற ஆசாரியர் இல்லை. அதுதான் காரணம். கடவுள் இருக்கிறார், மெய்யான கடவுள், மெய்யான தேவன் இருக்கிறார். ஆனால் அந்த மெய்யான தேவனை பற்றி அறியாமல் உள்ள ஜனங்களுக்கு உபதேசிக்கிற ஆசாரியர்கள் இல்லை. ஏனென்றால் வேதத்திலே நாம் பல காலகட்டங்களிலே பார்த்திருக்கிறோம், வாசித்து அறிந்திருக்கிறோம். ஆசாரியர் லேவியர்களுக்கு கூட சரியாக கவனிக்கப்படவில்லை. எஸ்ரா புத்தகத்திலே சொல்லுவார், அவர்களை கவனிக்காததினாலே அவர்கள் தங்களுடைய வயல்வெளிக்கு ஓடி போய் விட்டார்கள் என்று. லேவியருக்கும் அந்த நிலைமை இருந்தது. ஆகையினால்தான் உபதேசிக்கிற ஆசாரியரும் இல்லை, வேதம் இல்லை என்று சொல்ல முடியாது. வேதம் இருந்தது, ஆனால் அந்த வேதத்தை உபதேசிக்க, கற்றுக் கொடுக்க, ஜனங்களை வழிநடத்த ஆசாரியர்கள் இல்லை என்று அங்கு சொல்கிறார். என்ன ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை! கேட்கும்போது, படிக்கும்போதே அந்த காலகட்டங்களிலே நான் இருந்திருந்தால் என்ன செய்வேன் என்று நம் ஒவ்வொருவருக்குள்ளுமே அந்த எண்ணம் தோன்றும். நிச்சயமாக நான் மெய்க்கடவுளை பற்றி அறிவிக்கிற அந்த வேலையை, அந்த ஊழியத்தை செய்திருப்பேன் என்று அந்த எண்ணம், அந்த விருப்பம் நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறது. மீகா புத்தகத்திலே சொல்கிறார், மீகா 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, தேசத்தில் பக்தி உள்ளவர் அற்றுப்போனார். தேசத்திலே, ஊரிலே, நாட்டிலே பக்தியுள்ளவர்கள் அற்று போகிறார்கள் என்று அங்கு மிகவும் வருத்தமாக மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார். அது இந்திய தேசமோ என்று நினைக்க வேண்டாம். அது கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட, கடவுளுடைய சொந்த ஜனமாய யூத இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய நிலைமையை எச்சரிப்பதற்காக அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் தான் சொல்கிறார், தேசத்திலே பக்தியுள்ளவர் அற்று போகிறார் என்று. அடுத்து சொல்கிறார், மனுஷரில் செம்மையானவர் இல்லை, அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள். அவரவர் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறார்கள். செம்மையானவர் இல்லை. கடவுள் மனிதனை படைத்த போதோ செம்மையானவராகத்தான் படைத்தார். ஆனால் அப்படி செம்மையானவராக படைக்கப்பட்ட அந்த மனிதன் என்ன செய்தார்? அநேக உபாய தந்திரங்களை தேடி தங்களை கெடுத்து கொண்டார்கள். சகோதரன் மேல் குற்றம் சுமத்துகிறவர்களாக, இரத்தம் சிந்துகிறவர்களாக அன்றைய காலகட்டங்களிலே ஜனங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவேதான் கடவுள் அதை கண்டு, எப்படி எகிப்திலே இஸ்ரேல் ஜனங்கள் படுகின்ற உபத்திரவத்தை கண்டு அவர்களை விடுவிப்பதற்காக மோசேயை அனுப்பினாரோ, அதை போல ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கூட ஜனங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். தம்மை தேடுகிற உணர்வு உள்ளவர் உண்டோ என்று எப்பொழுதும்
பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி பூமி எங்கும் கடவுளுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆகையினால்தான் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஜனங்களை எச்சரிக்கிறார். எஸ்ராவின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் தான், லேவியர் தான், ஆசாரியர்கள் தான். அதிலே சிலர் நானும் லேவியர், என்னையும் ஆசாரியர் ஆக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி விடுகிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக அங்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை, வேலையை, ஊழியத்தை ஒழுங்காக செய்து வராததினாலும், இன்னும் அவர்கள் கடவுளை விட்டு தூரமாக விலகி பொல்லாப்பானதை செய்த பொழுது அந்நிய தேசத்தார் படையெடுத்து வந்து யூத தேசத்தையும் இஸ்ரேல் தேசத்தையும் வெவ்வேறு ராஜாக்கள் தோற்கடித்து அடிமைப்படுத்தி கொண்டு போனபடினாலும் அங்கு ஒரு வம்ச வரலாறு அங்கு மறந்து போகப்படுகிறது. சரியான கணக்கெடுப்பு இல்லை. அதைத்தான் அங்கு சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நெகேமியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சிறை பிடித்து போனவர்களும் சிறையிருப்பிலிருந்து செருபாபேலோடும் யெசுவா, நெகேமியா, அசரியா, ராமியா, நகமானி, மொர்தெகாய் இவர்கள் எல்லாம் அங்கிருந்து சிறைப்பிடித்து போன தேசத்திலிருந்து திரும்ப வருகிறார்கள் இஸ்ரேல் தேசத்திற்கு. அப்பொழுதுதான் அங்கு ஒரு சிறிய கணக்கெடுப்பு எடுக்கப்படுகிறது. அதிலே எஸ்ராவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 62வது வசனத்திலே எல்லோரும் கூடி வருகிறார்கள் இஸ்ரேல் தேசத்திலே. இப்பொழுது லேவியர் ஆசாரியர்களும் ஒன்று கூட்டப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்களுக்குள்ளே இந்த ஒரு குறைவு ஏற்படுகிறது. படியுங்கள். இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விலக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். லேவியர்தான் ஆசாரிய பொறுப்பில் இருக்க வேண்டியவர்கள்தான். அவர்களுக்கும் அது தெரிகிறது. அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் எஸ்ராவினிடத்திலே, நாங்கள் லேவி கோத்திரம்தான், நாங்களும் ஆசாரியராக இருந்தவர்கள்தான், எங்களுக்கும் இந்த ஆசாரிய ஊழியத்திலே பங்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் இவருடைய அந்த குடும்ப அட்டவணை, அந்த வம்ச அட்டவணையிலே அவர்களுடைய பெயர் தெளிவாக இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு அங்கு சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள், அடிமைகளாக போகப்பட்டிருந்தார்கள். இன்னாருடைய மகன் இவர் என்று அப்படியே எப்படி நாம் நோவா வரைக்கும் செல்ல முடியுமோ அதை போல இவர்களுக்கு முன்பாக இருந்த ஆசாரிய ஊழியம் செய்தவருடைய அந்த வம்சவழி நாங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அட்டவணை இவரிடத்தில் இல்லை. ஆகவே அவர்கள் ஆசாரிய ஊழியத்திற்கு விளக்கமானவர்கள் என்று அவர்களை ஒதுக்கி வைக்கிறார்கள். சில நேரங்களிலே சபையிலே கூட சத்தியத்தை அறிந்தவர்கள், ஊழியக்காரர்கள் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே ஏதாவது அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டால் எந்த அளவுக்கு நமக்கு மனவேதனைப்படும். அதை போல்தான் அன்றைய நாளிலே அந்த லேவியர்களுக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் அவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போனார்கள். ஆகையினாலே ஆசாரிய ஊழியத்திற்கு விளக்கமானவர்கள் இவர்கள் இப்பொழுது இந்த ஊழியத்தை செய்யக்கூடாது
நீங்கள் இருங்கள், சும்மா இருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு எஸ்ரா பதில் சொல்லுகிறார் அடுத்த வசனத்திலே, ஊரிம் தும்மீம் என்பவைகளுள்ள ஒரு ஆசாரியர் எழும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே, அதாவது மோசேயினிடத்திலே சொல்லப்பட்ட அந்த பிரமாணங்கள் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் யாத்திராகமத்திலே கடவுளுடைய ஜனங்களாகிய இஸ்ரேலர் எப்படி தொழுது கொள்ள வேண்டும், அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஆசாரியர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆசாரியர் எப்படி பலி செலுத்த வேண்டும், ஆசரிப்பு கூடாரம் அது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அதிலே கை கொண்டு நடக்க வேண்டிய சட்ட திட்டங்களை எல்லாம், கற்பனைகளை எல்லாம், பிரமாணங்களை எல்லாம், நீதி நியாயங்களை எல்லாம் தெளிவாக எழுதி கொடுத்திருந்தார் மோசேயின் மூலமாக. அதிலே ஒன்றுதான் இந்த ஊரிம் தும்மீம் என்பது. ஊரிம் தும்மீம் என்பதை அணிந்து கொண்டு ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய குற்றங்களுக்காக, ஜனங்கள் செய்த பாவங்களுக்காக அவரிடத்திலே, கடவுளிடத்திலே விசாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது இந்த ஊரிம் தும்மீம். ஆகவே என்ன சொல்கிறார், ஊரிம் தும்மீம் என்பவைகளுள்ள ஒரு ஆசாரியர் எலும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று திர்ஷதா அவர்களுக்கு சொன்னார். கடவுளை விட்டு சோரம் போனார்கள், பொல்லாப்பானதை செய்தார்கள், சிதறடிக்கப்பட்டார்கள், அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். ஆனாலும் தீர்க்கதரிசிகள் சொன்ன காலம் நிறைவேறிய பொழுது அவர்கள் திரும்பிமாக தங்களுடைய சுய தேசத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்ய தயாராக இருக்கும் பொழுது அதிலே சிலருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. அதை மாற்ற வேண்டுமென்றால், அதாவது ஒதுக்கி விலக்க வைக்கப்பட்டவர்கள் மீண்டுமாக இந்த ஆசாரிய ஊழியம், இந்த பரிசுத்தமானதிலே, மகா பரிசுத்தமானதை புசிக்கின்ற அந்த பாக்கியம் அவர்களுக்கு எப்பொழுது தர வேண்டும், தரப்படும் என்பதை அங்கு திர்ஷதா சொல்லியிருக்கிறார். ஊரிம் தும்மீம் என்பவைகள் உள்ள ஒரு ஆசாரியர் எழும்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஆசாரியர் அதற்கு பிறகு எப்பொழுது எழும்பினார், யார் எழும்பினார்கள்? இது அன்றைய நாள் முதற்கொண்டே இப்படிப்பட்ட ஒரு ஆசாரியரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் யூத இஸ்ரேல் ஜனங்கள். எசேக்கியேல் சொல்லுகிறார், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார் கடவுள், 7வது அதிகாரம் 26வது வசனத்திலே, விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசியினிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள். ஆனாலும் ஆசாரியரிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒழிந்து போகும். அங்கு 4ஆம் புத்தகத்திலே சொன்னதை போல்தான் அந்த நிலைமைதான் எங்கும். விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசனத்திலே தரிசனத்தை தேடுவார்கள். ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல் போகும் என்று அதையும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லியிருக்கிறார். பல காலகட்டங்களிலே இப்படிப்பட்ட ஒரு வறட்சியான சூழ்நிலை தான் இஸ்ரேல் யூத தேசத்திலே இருந்திருக்கிறது. நாமும் கூட இன்றைய நாட்களிலும் கூட அதை உணர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டங்களிலே சபை எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது, எந்த அளவுக்கு உற்சாகமாக இருந்தார்கள் விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக இருந்தார்கள். தொடர்ந்து அப்படியே அது
அந்த உற்சாகம் இருந்ததா? அப்படிப்பட்ட வளர்ச்சி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறதா என்றெல்லாம் பார்க்கும் பொழுது அன்றைய காலகட்டங்களில் இருந்த ஒரு நிலைமை கூட இடையிடையே சபையிலே இருந்திருக்கிறது. இன்றைய காலகட்டங்களிலே அது எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம். 4 சொன்னார் அல்லவா, இஸ்ரேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியரும் இல்லை, வேதமும் இல்லை என்று. கடவுள் இருந்தார், மெய்யான கடவுள் இருந்தார். அவர்களை பற்றி தெளிவாக சொல்லக்கூடிய அளவிற்கு ஆசாரியர்கள் இல்லை. வேதத்தை கையில் எடுக்காமல் வேதம் அங்கு மறைத்து வைக்கப்பட்டு மறந்து போனதாக இருந்ததினாலே வேதம் இல்லை என்று வருத்தப்படத்தக்கதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய காலகட்டங்களிலும் கூட வேதம் என்பது அநேகருடைய கையில் இல்லாமல் அது வேறு விதமாக பயன்படுத்தப்படுகிறது, வாசிக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த நிலைமை ஏற்பட்டால் அன்று ராஜாக்கள் காலத்திலே நாளாகம புத்தகத்திலே சொல்லப்பட்டதை போன்ற ஒரு நிலைமை வந்துவிடுமோ என்ற பயம், என்ற ஒரு கவலை நமக்கு இருக்கிறது. ஆசாரியரிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இல்லாமல் போகக்கூடிய காலகட்டங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்திருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இனிமேல் வரக்கூடாது என்பதற்காகத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கு 4ஆம் புத்தகத்திலும் கூட ஓதேத் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியாவின் புத்தகத்திலே சொல்லுவார், மல்கியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, ஆசாரியருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், ஆசாரியருடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, வேதத்தை அவருடைய வாயிலே தேடுவார்களே. நாம் சில சந்தர்ப்பங்களிலே அதை உணர்ந்திருக்கிறோம். ஏதோ ஒரு வேலை விஷயமாகவோ ஒரு கம்பெனியிலோ அல்லது ஒரு ஷாப்பிங் சென்டருக்கோ நம்ம போயிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஃபோன் வரும். யாரோ ஒரு சகோதரர், யாரோ ஒரு சகோதரி திடீரென்று இதற்கு இந்த வசனம் எங்கே இருக்கிறது பிரதர் என்று கேட்பார்கள். உணர்ந்திருக்கிறோம். ஒரு சகோதரர் 2 நாட்களுக்கு முன்பாக திடீரென்று ஃபோன் செய்து கேட்டார். காலை 8 மணி அளவிலே நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க என்று சொல்லப்பட்ட வசனம் எங்கே இருக்கிறது பிரதர் என்று கேட்டார். அப்பொழுது நாம் அதை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது பேதுரு புத்தகத்திலே இருக்கு பிரதர். பாருங்கள், பேதுரு புத்தகம் சிறிய புத்தகம் தான், 2 நிருபங்கள் தான், 2ம் சிறிய நிருபங்கள் தான். ஆகவே எளிதில் கண்டுபிடித்திடலாம். ஆனால் பேதுருவில் தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கடவுள் நமக்கு அந்த சிந்தையை, ஞாபக சக்தியை தந்திருக்கிறார். சகோதரர்களாக இருக்கிறவர்கள், விசுவாசிகளாக இருக்கிறவர்கள், அனுதாபிகளாக இருக்கிறவர்கள், கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை, ஏக்கம் இருக்கிறவர்கள் நிச்சயமாக மூப்பரிடத்திலே, ஆசாரியரிடத்திலே கேட்பார்கள். ஆசாரியருடைய உதடுகள் வேதத்தை படியுங்கள். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவர் வாயிலை தேடுவார்களே, வேதத்தை அவருடைய வாயில் தேடுவார்களே. அவர் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன், அவர் சேனையுடைய கடவுளின் தூதர் என்று உரிமையாக, பெருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை அறிந்து வேதத்தை உபதேசிக்கிற ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? சேனையுடைய கர்த்தராகிய யாவே கடவுளுடைய தூதர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம், இருக்க வேண்டும். நம்மிடத்திலே கேட்பார்கள். ஏனென்றால் உக்கிரானக்கார ஊழியம் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களை வழிநடத்துவதற்காக நடத்தப்படுகின்ற வகுப்பை, ஆசிரிய வகுப்பை போன்றது நம்முடைய இந்த கூடி வருகுதல்.
கடவுள் நம்மிடத்திலே அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? யார் எதை கேட்டாலும் இந்த சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவரிடத்திலே அந்த அறிவை தேடுவார்கள். இந்த சந்தேகத்திற்கு இந்த சகோதரிடத்திலே இதை கேட்டால் நிச்சயமாக தெளிவாக சொல்லுவார். அது ஏனோதானோ என்று வாய்மொழியாக அல்ல, வேதத்திலே எந்த இடத்திலே கொடுக்கப்பட்டது, யார் அதற்கு சாட்சியாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு என்ன நடந்தது, கடவுள் அவர்களை எப்படி சீர்படுத்தினார், பயன்படுத்தினார் என்பதை எல்லாம் வேதத்தின் மூலமாக இந்த சகோதரிடத்திலே, இந்த மூப்பரிடத்திலே, இந்த ஊழியக்காரரிடத்திலே, இந்த கடவுளுடைய தூதரிடத்திலே நாம் கேட்டால் அறிந்து கொள்ளலாம் என்ற அந்த அறிவை தேடுவார்கள். ஆகவேதான் மூப்பர்கள் அறிவை காக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய உதடுகளிலே தேடுவார்கள், வேதத்தை தேடுவார்கள் என்று அந்த மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கு அன்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொன்னதுதான் இன்றைய காலகட்டங்களிலும் நம் ஒவ்வொருவருக்கும். எபேசியர்களை சொல்லுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நாளாகமத்திலே சொன்னார் அல்லவா, அப்பொழுது இஸ்ரேலிலே அநேக நாளாய் தேவனும் இல்லை, ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை என்று சொல்லப்பட்ட அது இஸ்ரேலருக்கு. ஆனால் புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கூட அந்த நிலைமைதான் இருந்தது. நம்முடைய அறியாமையின் காலங்கள், நம்முடைய முற்பிதாக்கள், நாம் இந்த சத்தியத்தை அறிந்தது எவ்வளவு காலம் இருக்கும் என்று நாம் சிந்திப்போம் என்றால், கணக்கெடுத்தோம் என்றால் நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம். என்னுடைய முற்பிதாக்கள், என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, இந்த சத்தியம் அவருக்கு தெரிந்திருந்ததா? அவர் மூலமாக நான் இந்த சத்தியத்திற்கு வந்தேனா என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், இந்த எபேசியர்களை சொன்னது நமக்கு தெளிவாக நமக்கும் பொருந்தும். அதாவது நாமும் கூட சத்தியத்தை அறிகிறதற்கு முன்பாக அறியாமையில் தான் இருந்தோம். அந்த காலகட்டத்தை குறித்து சொல்லுகிறார். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களாக நாம் இருந்தோம். கிறிஸ்துவராக கூட பிறந்திருக்கலாம், பிறந்து 1 மாதத்திற்குள்ளோ 2 மாதத்திற்குள்ளோ கிறிஸ்துவனாக நமக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை சேர்ந்தவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதைத்தான் அங்கு சொல்லுகிறார். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், அவர்கள் வேறு, நாங்கள் வேறு, அவர்கள் தேசம் வேறு, எங்களுடைய தேசம் வேறு, எங்களுடைய தேசம் இந்திய தேசம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தோம். அவருடைய காணியாட்சி இஸ்ரேல் தேசம். ஆனால் எங்களுக்கு இஸ்ரேல் தேசத்திலே எந்த விதமான உரிமையும் கிடையாது, அனுமதியும் கிடையாது. அங்கு செல்வதென்றால் அதற்கென்று பாஸ்போர்ட், விசா எல்லாம் எடுக்க வேண்டும் என்ற அந்த நிலை இன்றும் கூட அப்படித்தான். ஆனாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம், இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவும் இருந்தோம். அடுத்து, வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர். இஸ்ரேலருக்கு கடவுள் வாக்குத்தத்தம் பண்ணினார், பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று. ஆனால் நம்மிடத்திலே உடன்படிக்கை செய்திருக்கிறார், நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன உடன்படிக்கை? நம் மீட்பர் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். நமக்கு வாக்குத்தத்தம் தரப்பட்டிருக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம்.
வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் நான் எப்படி ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறேனோ, வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறேனோ, அதே இடத்திலே ஜெயம் கொள்ளுகிறவர்களையும் அவர்களையும் என்னோடே கூட அமர செய்வேன் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை நம் மீட்பர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் உடன்படிக்கைக்கு, புது உடன்படிக்கைக்கு உடையவர்களாக இருக்கிறோம். முன்பு அந்நியராக இருந்தோம், நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம், ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் செத்தோம் என்று. அப்படியல்ல, இப்பொழுது ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? பிரேத குழியுள்ள அனைவரும் கடவுளுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இன்னும் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவரோடு கூட கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இந்த நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்கிறது. மீட்பர் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இதோ நான் போகிறேன், திரும்ப வந்து உங்களை அழைத்து செல்வேன். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, இல்லை என்றாலும் நான் போய் உங்களுக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைக்கிறேன், வந்து அழைத்து செல்வேன் என்றெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நாமும் முற்காலத்தில் இருந்ததைப் போல நம்பிக்கை அற்றவர்களாக இல்லை, நம்பிக்கை இருக்கிறது. அவர் வருவார், அவர் மேகங்கள் மேல் வருவார், அவரை எதிர்கொண்டு போவோம் என்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது நம் ஒவ்வொருத்திலும். இது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆவிக்குரிய மாம்ச இஸ்ரேலர்கள் அவர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆவிக்குரிய இஸ்ரேலராக இருக்கிற நமக்காகத்தான் அதெல்லாம் நடந்திருக்கிறது. அவர் சொந்தமானதிலே வந்தால் சொந்தமானவர்களோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினாலே என்ன செய்தார்? புறஜாதியாரிடத்திலே நான் போகிறேன் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்து சொல்லி புறஜாதியார் தேசத்திலே சுற்றி திரிந்தார். பிறகு பவுல் அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தார். மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாம் இஸ்ரேலருக்கு, ஆனால் பவுல் அப்போஸ்தலரோ புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்காகவே சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை, பொறுப்பை செம்மையாக செய்தார். அதைத்தான் இன்றைய நாளிலே நாம் படிக்கிறோம். எபேசியர், கலாத்தியர், கொரிந்தியர், தெசலோனிக்கேயர், தீமோத்தேயு எல்லாம் இன்றைய காலகட்டங்களில் நாம் வாசிக்கிறோம் என்றால் அன்று பவுல் அப்போஸ்தலர் செய்த அந்த ஊழியம், அவர் எழுதிய நிருபம்தான் இன்றைய நாட்களிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நேரங்களிலும் எதிர்படுகின்ற ஒவ்வொரு காரியங்கள், அதாவது இதை சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேனே, இங்கு செல்லலாமா, இதை சொல்லலாமா, இதை செய்யலாமா, இதை புசிக்கலாமா என்ற ஒவ்வொரு கேள்விக்கும் பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக ஒவ்வொரு நிருபங்களிலும் அதற்கு விளக்கமாக பதில் எழுதியிருக்கிறார். நமக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே நான் சபைக்கு செல்கிறேனே, சத்தியத்தை அறிந்திருக்கிறேனே, ஞானஸ்நான உடன்படிக்கை செய்திருக்கிறேனே, இப்படிப்பட்ட ஒரு செயலை நான் செய்யலாமா என்ற ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி, நமக்குள்ளே ஒரு தயக்கம் எழும்பும். அவைகளுக்கெல்லாம் இந்த நிருபங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களை படித்தோம் என்றால் தெளிவாக இதை செய்யலாம், செய்யக்கூடாது என்ற தெளிவு நமக்கு வரும். பவுல் அப்போஸ்தலர் அப்படிப்பட்ட அந்த ஊழியத்தை செய்து இன்றைய நாள் வரைக்கும் பவுல் அப்போஸ்தலர் மூலமாக எழுதப்பட்டதை நாம் படித்து அறிந்து கொள்கிறோம். நம்முடைய வழிமுறைகளை திருத்திக் கொள்கிறோம். என்னிடத்திலே கேடான சிந்தை உண்டோ என்று ஒவ்வொரு நேரமும் இந்த வசனங்களை கொண்டு, இந்த நிருபங்களை கொண்டு நாம் நம்மை நாமே பரீட்சை பார்த்து திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு நாமே கூட மார்க் போட்டுக்கொள்ளலாம். நான் இதை செய்யவில்லை, ஆகவே எனக்கு இந்த மார்க் குறைச்சல் ஏற்படாது, இந்த மதிப்பெண் குறையாது
மதிப்பெண் ஏறிக்கொண்டே தான் இருக்கிறது என்ற அந்த உறுதி நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அதற்கெல்லாம் இந்த நிருபங்கள் நமக்கு நல்ல வழி நடத்துதல். ஊரின் தும்மிம் என்கின்ற உள்ள ஆசாரியர் எலும்பு மட்டும் அந்த பழைய வம்ச அட்டவணையிலே இருந்து விலக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமானதை புசிக்கக்கூடாது என்று திர்சதா சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுதோ புதிய ஏற்பாட்டு காலத்து ஆவிக்குரிய இஸ்ரேலர் நாம் ஒவ்வொருவருமே ஆசாரியராகத்தான் இருக்கிறோம். நாம் விளக்கப்பட்ட அட்டவணையிலே இருக்கிறோமா? அதற்கு இங்கு விளக்கமாக சொல்லுகிறார், ஊரின் தும்மிம் என்ற உள்ள ஆசாரியர் எப்பொழுது எழும்புவார் என்று காத்திருந்தார்கள். எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், கடவுளுடைய வீட்டிலே மகா பிரதான ஆசாரியர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். இந்த ஊரின் தும்மிம் என்பதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆரோன் காலம் தொடங்கி பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் அணிவித்துக் கொள்ள வேண்டியது. தலையிலே தலைப்பாகை, கடவுளுக்கு பரிசுத்தம், மார் பதக்கம், ஊரின் தும்மிம், இவைகளெல்லாம் அவர்களுக்கு பிரதான ஆசாரியர்களுடைய உடைய ஆடையாக அங்கு தெளிவாக சொல்லியிருந்தார். அதை அணிந்திருந்தார்கள். ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியராகிய மீட்பர் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிப்பட்ட வெளி அடையாளங்கள் எதுவும் தேவையில்லை. மீண்டும் படியுங்கள். கடவுளுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரப்படுவோம். இப்பொழுது ஊரின் தும்மிம் உள்ள ஆசாரியர் எழும்பிவிட்டார். யாரவர்? நம்முடைய மீட்பர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு வெளி அடையாளங்கள் தேவையில்லை. ஏனென்றால் மற்ற ஆசாரியர்கள் எல்லாம் காளைகளையும் மாடுகளையும் பலி செலுத்துவார்கள். நம்முடைய பிரதான ஆசாரியரோ அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் என்ன செய்தார்? தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்து ஆசாரியர்கள் எல்லோரும் வருஷத்துக்கு ஒரு முறை பலி செலுத்தி அங்கு மகா பரிசுத்த தலத்திலே பிரவேசிப்பார்கள். ஆனால் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியராகி எந்த ஒரு காளையையும் பலி செலுத்தவில்லை. அவர் செலுத்திய பலி தன்னைத்தானே பலியாக, ஈடு பலியாக செலுத்தினார். அப்படிப்பட்ட இந்த ஆசாரியர் தான் ஊரின் தும்மிம் உள்ளவராக எழும்பினார். எப்படி ஆசாரிய ஊழியத்திற்கு விளக்கப்பட்டவர்களாக மகா பரிசுத்தமானதை புசிக்க தகாது என்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தவர்கள் எல்லோரும் கூட இந்த மகா பிரதான ஆசாரியராக மீட்பர் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் வந்து தம்முடைய மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். ஆகவே துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட சுத்த இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். நாம் சேர்ந்திருக்கிறோம். இப்பொழுது மகா பரிசுத்தமானதை புசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ராபோஜனத்திலே நாம் புசிக்கிறோம். நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும். இதோ நான் வானில் இருந்து இறங்கிய ஜீவ அப்பம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர் என்று யோவான் சுவிசேஷத்திலே சொன்னார் அல்லவா? அந்த மகா பரிசுத்தமானதை புசிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம், புசித்து கொண்டிருக்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறை அந்த பஸ்கா நாளிலே
அன்று பழைய ஏற்பாட்டு காலத்திலே எஸ்ராவின் புத்தகத்திலே விளக்கப்பட்டவர்கள் அவர்கள் இதை அறிந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களா, அவர்கள் மீண்டுமாக அட்டவணையிலே சேர்க்கப்பட்டார்களா என்பது நமக்கு தெரியாது. அந்த கவலையும் நமக்கு இல்லை. ஆனால் இப்பொழுதோ முன்பு இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, தேவனற்றவர்களாக, வாக்குத்தத்தம் இல்லாதவர்களாக, உடன்படிக்கைக்கு அந்நியராக இருந்த நாம் இப்பொழுது அது எல்லாவற்றிற்கும் உரிமையாளராக ஆகியிருக்கிறோம், ஆக்கப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர்கள் சொல்வார் அல்லவா, 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே, விசுவாசத்தினாலே நீங்கள் கிறிஸ்தவருடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் கிறிஸ்துவனுடையவர்களாக ஆகிவிட்டோம். அதனாலே ஆபிரகாமின் சந்ததியாராக ஆகிவிட்டோம். இன்றைய இஸ்ரேலர் எந்த அளவுக்கு ஆபிரகாமை உரிமை கொண்டாடுகிறார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் நாம் நிச்சயமாக தெளிவாக உரிமை கொண்டாடுவோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. அவர் மூலமாக அவருடைய சந்ததியாக இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த உரிமை நம்மிடத்திலே இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இஸ்ரேல் தேசத்திலே உள்ளவர்கள் கூட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவருடைய சந்ததி, அந்த வம்ச அட்டவணை, அதில் உள்ள காரியங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு தெரிந்திருப்பார்களோ என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம், அவர் மூலமாக வந்த அந்த விசுவாச குடும்பம், அவர் எப்படி வாழ்ந்தார், தன் பிள்ளைகளை எப்படி வழிநடத்தினார், இன்றைய நாள் வரைக்கும் நாங்களும் ஆபிரகாமுடைய சந்ததியாராக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமை, உறவு, பந்தம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. நாம் அதிலே உறுதியாக இருக்கிறோம். யாரும் அதிலிருந்து இப்பொழுது நம்மை விலக்கிவிட முடியாது. இஸ்ரேலராக இருந்தாலும் கூட, நேரடியான இஸ்ரேலரே வந்து நம்மிடத்திலே சொன்னாலும் கூட நாம் அவரிடத்திலே உரிமையாகத்தான் பேசுவோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு உரிமையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்தின் மூலமாக அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவர்களுக்கு சொல்லலாம், நீங்கள் வழி விலகி சென்றீர்கள், உங்களை விட்டு கடவுள் விலகி சென்றார். நாங்கள், அதாவது சுவாப ஒளிவு மரமாக இருந்தீர்கள், நீங்கள் வெட்ட வைக்கப்பட்டீர்கள். அதிலே நாங்கள் காட்டொளிவ மரமாக இருந்த நாங்கள் அதிலே ஒட்ட வைக்கப்பட்டு பதியன் போடப்பட்டு இப்பொழுது அந்த மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் பங்காளிகளாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த உரிமை நம்மிடத்திலே இருக்கிறது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறவராய் இப்பொழுது நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் மீட்பர் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாயிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மகா பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அடுத்த வசனத்திலே சொல்கிறார், பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அந்த மகா பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிரதான ஆசாரியர் அவர் எப்படி செயல்படுவார், மற்ற ஆசாரியர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதெல்லாம் அங்கு சட்ட திட்டங்களாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் மீட்பர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சகரியா சொல்கிறார், சகரியா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, அவனோடு சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக
சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். சிங்காசனத்தின் மேல் இருப்பார், ஆசாரியராக இருப்பார், ஆளுகை செய்வார், கிளை என்றெல்லாம் அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக மறைமுகமாக சொல்லப்பட்டது. அன்றைய பழைய ஏற்பாட்டு காலத்தை இஸ்ரேலர்கள் எப்படி அதை விளங்கி கொண்டார்களா, புரிந்து கொண்டார்களா, ஏற்றுக்கொண்டார்களா, இன்றைய நாள் வரைக்கும் கூட அது அவர்களுக்கு புரிந்திருக்குமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் அதை புரிந்து கொண்டிருக்கிறோம், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த மகா பிரதான ஆசாரியர், அவரை குறித்து தான் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் சொல்லிக் கொண்டு வந்திருந்தார்கள். அது இப்பொழுது எங்களுக்கு புதிய ஏற்பாட்டிலே தெளிவாக எங்களுக்கு புரிந்து கொண்டோம் நாங்கள். ஆகையினால்தான் நாங்கள் ஞானஸ்நான நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உறுதி நம்மிடத்தில் இருக்கிறது. இன்னும் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்கிறார், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானீர். இது நம் மீட்பர் இயேசு கிறிஸ்து ஆரோன் முறைமையின்படி ஆசாரியராக ஆனவர் அல்ல, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானவர். அதை போல்தான் நாமும் கூட இஸ்ரேலிலே பிறந்த லேவி கோத்திரத்திலே வந்த ஆசாரியர்கள் அல்ல, புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாக இருந்தாலும் நம்மையும் பேதுரு அப்போஸ்தலர் சொல்வார் அல்லவா, 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்களோ என்று யாரை சொல்லி அழைக்கிறார் பேதுரு அப்போஸ்தலர்? 2000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த அந்த மக்களையா, அல்லது 2000 வருடங்களுக்கு பின்பும் கூட இந்த பேதுரு அப்போஸ்தலர் எழுதிய நிருபத்தை வாசிக்கிற நம்மையா? மீட்பர் இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்திலே கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று. அப்பொழுது பலர் பல மாதிரி சொன்னாலும் பேதுரு அப்போஸ்தலர் என்ன சொன்னார்? நீர் ஜீவனுள்ள கடவுளுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. அப்படிப்பட்ட பேதுரு வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் அறிந்திருக்கிறோம். பேதுரு நிருபத்திலே சொல்லப்பட்டதற்கு முன்னதாகவே சுவிசேஷங்களிலே சொல்லப்பட்டது. பேதுரு அப்போஸ்தலர் எப்படி இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். பேதுரு அப்போஸ்தலரை இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் உன் விசுவாசம் ஒழிந்து போய் விடாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் சத்துரு பிசாசானவன் கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல உங்களை புடைக்க கேட்டுக்கொண்டால், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். உங்களுடைய விசுவாசம் ஒழிந்து போய் விடாதபடிக்கு, அது வர்த்திக்கும்படிக்கு நான் வேண்டுதல் செய்வேன் என்று சொன்னார். அப்படி பேதுரு அப்போஸ்தலருடைய காரியங்களை எல்லாம் கூட நாம் சுவிசேஷத்திலேயும் அறிந்திருக்கிறோம். அவர் எழுதிய அந்த நிருபத்திலே தான் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை அறிவிக்கிற ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் குறித்து சொல்லுகிறார். நீங்களோ அந்த காலத்தினின்று ஆச்சரியமான ஒளிநிலத்திற்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, கடவுளுக்கு சொந்தமான ஜனம். அப்படிப்பட்ட அந்த உரிமைகள் எல்லாம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது, நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்ற அந்த உறுதி நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த திர்சதா சொன்னதை போல ஊரின் தும்மீம் என்பவர் உள்ள ஒரு ஆசாரியர் எலும்பு மட்டும் மகா பரிசுத்தமானதிலே நீங்கள் புசிக்கத்தகாது என்று நம்மை யாரும் ஒதுக்கி வைத்து விட முடியாது. ஏனென்றால் அதைவிட மேலானதான நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் வந்திருக்கிறார். அவர் மகா பரிசுத்தமானதை நமக்கு புசிக்க கொடுத்திருக்கிறார். நாம் புசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் கடவுளுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள்.
எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக ஆக்கியிருக்கிறீர் என்ற அந்த உரிமை வெளிப்படுத்தலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் கூட அப்படிப்பட்ட அந்த உரிமையை பெற்றிருக்கிறோம். அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். அது முற்றும் முழுவதுமாக நாம் அதை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் ஜெயம் கொள்கிறவர்கள் எவர்களோ அவர்களை நான் பிதாவின் சிங்காசனத்திலே எப்படி வீற்றிருக்கிறேனோ அதை போல என்னோடு கூட அவர்களையும் அமர செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இதையெல்லாம் அறிந்திருக்கிற நாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்ததைப் போல இஸ்ரேலிலே அநேக நாளாய் தேவனும் இல்லை, ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை என்று சொல்லக்கூடிய வருத்தமான சூழ்நிலை எங்கும் ஏற்படக்கூடாது. அதற்கென்றே நம்மை கடவுள் தெரிந்திருக்கிறார். ஏனென்றால் நாம் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்திருக்கிறோம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய ஆசாரியர்களாக இருக்கிறோம். அதுவும் ராஜரீக ஆசாரியம் அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஊழியத்தை செம்மையாக செய்ய கடவுள் குமாரர் மூலமாக பரிசுத்த ஆவியை தந்து நம்மை காத்து வழிநடத்துவாராக.